ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தயிர் சாதம் வந்து எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு இதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூடான சாதம் இருந்தது அப்படின்னா நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நல்லா சாதத்தை வந்து இந்த மாதிரி வந்து மசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பருக்கே இருந்தால் வந்து நல்லா இருக்காது. நல்லா மசிச்சாதான் நல்லா குலைவாக வந்து வரும். இப்போ மசிச்சிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து நான் வந்து மீடியமாக புளிச்ச தயிர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நீங்கள் லேட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இருக்க புளிச்சிடும். சப்போஸ் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா புளிச்ச தயிரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது ஒரு 1/2 ஹவரில் சாப்பிட்ருவேன்றதுனால கொஞ்சம் லைட்டாக புளிச்ச தயிர் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து தாளித்து வச்சுருக்கேன். தாளிக்கிறது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 வத்தலை கிள்ளி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தாளிப்பை ஊற்றினதுக்கப்புறமா இது கூட பச்சை வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை வந்து கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு இதமான தயிர் சாதம் வந்து ரெடி. நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக லஞ்ச் முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தயிர் சாதம் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.